வெல்கம் டு கண்ணாப்பினா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சாலட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு போன் கூட இதில் இல்லை, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், ரெட் சில்லிஸ் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீர் சில்லியும் சேர்த்துக்கலாம், கலரும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட் ராப்பர் போட்டு கவர் பண்ணி எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டே வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சு தான் சாப்பிட்ணுமா இல்லை உடனே சமைக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் உடனே சமைச்சிக்கலாம். எனக்கு டைம் இருக்குன்றதுனால நான் இதை வந்து ஒரு 1/2 டே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு பட்டர் வந்து சின்ன க்யூப் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் அது கூட சேர்த்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இது 2 பக்கமும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும். தீயை விட்டுறக்கூடாது. ஆனால் லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் இதை வேக வச்சுக்க வேண்டியதான். இது வெந்ததுக்கப்புறம் இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே தவாலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சீரகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே நீல வாக்கிலே கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது ப்ரொக்கோலி தான் சேர்க்க போகிறேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் உப்பு சேர்த்து அந்த ஹாட் வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே செமி குக் ஆகணும். ரொம்ப டீப்பாகவும் குக் ஆகக்கூடாது. செமி குக் ஆகினா போதும். இதை வந்து நான் பசங்களும் சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் வந்து டீப்பாகவே நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அதில் இருக்க ஆயிலு, தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்ற வேண்டாம். ரொம்பவே ஹெல்த்தியான சிக்கன் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாலட் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்றவும் ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விட்சாக சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.